இன்றைக்கு சட்டமன்ற வரலாற்றில் வெறும் 74,000 ரூபாய் செலவு செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர். இது எப்படி வரலாறு படைக்கப்பட்டிருக்கு சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் எதற்காக இதை சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு வான் என்ன கூட டீ கொடுக்க முடியாது 74,000. வெறும் 74,000 ரூபாயிலே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அனைவரையும் அடையாளம் காட்டியவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பட்டம் பெறுகின்ற உங்களை போன்ற இளைஞர் என்பதை நான் அறிவேன். ஆகவே உங்களுக்கு பாராட்டுதல் மட்டுமல்ல, உங்களை வாழ்த்துவோம், உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். இளைய சமுதாயம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள். அந்த மாற்றம் தமிழகத்திலே நம்முடைய தளபதியால் உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அதற்கு நேற்றைய தினம் ஒரு அமைச்சரவை கூட்டம் இங்கே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதனை படைக்க வேண்டும் என்பதற்கு இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஒரு புக்கை வெளியிட்டு இப்படித்தான் இந்த துறைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், நாடு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சிந்தித்து இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இளைஞர்களை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை வாழ்வதற்கு, எதிர்கால தமிழகம் உங்களால் உயர்வதற்கு, பட்டம் பெற்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் சிறந்த கல்வியை பெறுவதோடு மட்டுமல்ல, சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவதற்கு, தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் உடைய குடும்பத்தோடு இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லா அரசையும் நான் பார்த்துவிட்டு வந்தவன். புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவரோடும் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் தலைவர் அல்ல, இருந்தாலும் கூட தலைவர் என்று நான் சொல்வது தவறு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. நான் அதை சொல்வதற்கு காரணம், 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையிலே ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலில் அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேர் இருந்துட்டு இருந்தால் இங்கே எங்கேயா போய் சேர்ந்தான். நான் நினைத்தேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 துறைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துறையிலே இருக்கிற பணிகளை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருகிற துறையாக இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேரோட உதவியோடு தான் தமிழகம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்க இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு சக்தி, ஸ்ரீ சக்தி என்று சொன்னாலே அதற்கு ஒரு புகழ் இருக்கிறது. சக்தி என்றாலே உங்களுக்கு தெரியும், சக்தி வாய்ந்தவர்களாக இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுதலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், உங்களை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையே தான் நாங்கள் இத்தனை பேரும் இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய பெயரை சொல்கிற போது நீங்களும் நினைப்பீர்கள், நாம் கூட நின்றிருக்கலாமே இந்த தேர்தல் என்று கூட நினைத்திருக்க கூடும். ஆகவே நீங்களும் வருவீர்கள், நல்லாட்சியை தருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வருகின்றிருக்கிற உங்களை போன்றவுடைய நல்லாட்சியோடு இந்த தமிழகம் வளர இருக்கிறது. பட்டம் பெற்றது மட்டுமல்ல, தாய் தந்தையை நாம் நேசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம் ஒன்றை உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த நான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது ஒரு இடத்திற்கு சென்றேன். அங்கே செல்லுகிற போது அனாதை ஆசிரமத்திலே தாயும் தந்தையும் இருந்தார்கள். கண்ணீர் சிந்தினார்கள். அவள் இருவருமே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். பவானிக்கு அருகாமையில் இருக்கிற, பன்னாரிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த அனாதை ஆசிரமத்தில் இருந்தார். என்னை கையை பிடித்து அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார்கள், நான் படிக்க வைத்த என் மகன் அமெரிக்காவிலே சாப்ட்வேர் இன்ஜினியர், மருமகன் அங்கே இருக்கிறார். ஆனால் படித்துவிட்டு அங்கே இருக்கிறார்களே தவிர மனிதநேயத்தோடு என்னை பார்ப்பதற்கு இங்கே வருவதில்லை என்று சொன்னார். ஆகவே மனிதநேயம் மிகவும் முக்கியமான ஒன்று. படிப்பவர் இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு தன் தாய் தந்தை கூட கவனிக்காமல் இருக்கின்ற நிலையில் உங்களை போன்றவர்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை காணுகிற போது உங்களுடைய தாயும் தந்தை இங்கே பெண்ணாலை அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்ற போது நீங்கள் எல்லோரும் மனிதநேயம் மிக்கவர்கள் என்பதை என்னால் காண முடிகிறது. அதற்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டிலே தேவை. அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய
இமயமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றிருக்கிற பட்டம் பெறுகின்றவர் மட்டுமல்ல, எங்களை இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நீங்கள் எந்த திசை செல்கிற போது நாங்கள் உங்களுக்காக உறுதுணையாக நிற்போம். எந்த நேரத்தில் நீங்கள் குரல் கொடுக்கிற போது உங்கள் சகோதரராக இருந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் வாருங்கள், பட்டத்தை பெற்று சிறந்த முறையிலே எல்லா துறையிலும் சிறந்தவராக, சிறப்புமிக்கவர்களாக, நாடு போற்றுகின்றவர்களாக, அதே நேரத்தில் உங்கள் தாய் தந்தைகளை அத்தனை பேருடைய அரவணைப்போடு நீங்கள் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.